ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை பேஷண்ட்டுக்கு எத்தனை நர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதில் குறிப்பாக தமிழ்நாடு கிளினிக்கல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் 2018 இதுதான் 6 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர், அடுத்தடுத்து வரக்கூடிய 3 நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் என்ற கணக்கில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியன் நர்சிங் கவுன்சில் ஸ்டாஃபிங் நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த ரூல்ஸ் அடிப்படையில் 3 ஒரு பெட் இருக்குன்னா அதுக்கு ஒரு செவிலியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐசியூ பொறுத்தவரை ஒரு நோயாளிக்கு ஒரு பெட்டுக்கு ஒரு செவிலியர். இது நாம்ஸ். நீதிமன்றமும் இதை வலியுறுத்துது, இந்தியன் மெடிக்கல் கவுன்சிலும் இதை வலியுறுத்துது. அதே போல் நர்ஸ் ஸ்டாஃபிங் ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆஃப் வேரியஸ் இந்தியன் கமிட்டி அதுவும் வலியுறுத்துது. ஐபிஹெச்எஸ் இந்தியன் பப்ளிக் ஹெல்த் ஸ்டாண்டர்ட்ஸ் நாம்ஸ் அதுவும் வலியுறுத்துது. இப்படி பல்வேறு ஸ்டாண்டர்ட்ஸு பல்வேறு ரெகுலேஷன்ஸு வலியுறுத்தியும் கூட எந்த ரூல்ஸையும் எந்த ரெகுலேஷனையும் எந்த வரையறையையும் தமிழ்நாடு அரசு பின்பற்றலங்கடி கடந்த 20 ஆண்டு காலமாகவே தமிழ்நாட்டில் பல்வேறு மருத்துவமனைகள் மருத்துவ வளாகங்கள் படுக்கை வசதிகள் அதிகப்படுத்தியும் கூட நீங்கள் ஏன் அரசு வேலை கொடுப்பதில் தயங்குறீங்க? அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான செவிலியுடைய கோரிக்கை. இந்த கோரிக்கையை வச்சதுக்கு சிவானந்தா சாலையில் உண்ணாவிரதம் இருந்த 1500 பெண்கள்ங்க பாரபட்சமே பார்க்காம ஒரு பஸ்ஸுக்கு 150 பேரை அடைச்சி, ஒரு பஸ்ஸில் 50 பேர் போகலாம், 150 பேரை ஏற்றிருக்காங்க. இரவோடு இரவாக 150 பேரை ஏற்றி எந்த ஊடகத்திலையும் செய்தி வராத